أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தினங்களில் ஆகச் சிறந்த தினமான ஜும்ஆவை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த தினத்தினுடைய சிறப்பை ஏற்கனவே பல நேரங்களில் நாம் கண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறோம். இன்றைய தினம்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்ட தினமும் இந்த தினம்தான். இதே வெள்ளிக்கிழமைதான் கியாமத் நாளும் வரும் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று சனிக்கிழமையை அவர்களுக்கான சிறப்பு தினமாக யூதர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமையை அவர்களுக்கு சிறந்த தினமாக நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கான சிறப்பு தினமாக தேர்வு செய்து கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு சிறப்பான தினமாக அல்லாஹ் வழங்கிய தினம்தான் இந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு யாரேனும் ஒரு பொருள் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள், இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று. அல்லது நீங்கள் விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறீர்கள், வாங்கி அதை பயனே படுத்தாமல் வீட்டில் வைத்து ஓரமாக வைத்து தூங்க விடுகிறீர்கள். இப்போ இவர் புத்திசாலியா அல்லது அன்பளிப்பாக வந்த பொருளையோ அல்லது வாங்கிய பொருளையோ பயன்படுத்துபவர் புத்திசாலியா? யாரை நீங்கள் இதில் புத்திசாலி என்று கூறுவீர்கள்? ஒரு பொருள் நம்மிடத்தில் இருக்கின்றது, அதை பயன்படுத்துபவரைத்தான் நீங்கள் புத்திசாலி என்று கூறுவீர்கள். அந்த பொருளினால் என்ன யூஸ் தனக்கு இருக்கின்றது என்பதை யார் முழுவதுமாக அதிலிருந்து எடுக்கிறாரோ அவரைத்தான் புத்திசாலி என்று கூறுவீர்கள். ஒரு சிலருக்கு குறைந்த அறிவு இருக்கின்றது, ஆனால் அவர் சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய நிறைவான ஒரு மொபைலை வாங்கி வைத்திருக்கிறார். அவர் அதை உபயோகிப்பதே ஒரு 10% தான் உபயோகிக்கிறார். அப்போதும் அவரை பார்த்து நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உனக்கு என்னத்துக்கு இந்த மொபைல், உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ காஸ்ட்லி மொபைல், இவ்வளோ அழகான மொபைலை நீ வாங்கி வச்சிருக்கிற, உனக்கு யூஸ் பண்ண தெரிகிறதே அந்த மெசேஜும் அதுவும் தான், 10% தான், உனக்கு எதுக்கு ஐபோன் என்று கேட்பார்கள் மனிதர்கள். அப்ப யார் யார் எவ்வளவு எதை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் செல்லக்கூடிய நேரத்தில் தான் அந்த பயன்பாட்டுக்கு அழகான ஒரு முறையும் அதை பயன்படுத்தக்கூடிய முறையும் தெரிந்து அதற்குள் செல்பவர்களைத்தான் அந்த பொருளுக்கும் மதிப்பு அவருக்கும் மதிப்பு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டிலும் அல்லாஹு தாலா சூரத்துல் லுஹாவில் கடைசி 3 வசனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலகம் முழுவதற்கும் அல்லாஹு தாலா உபதேசம் செய்கின்றான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், யதீம்களை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள். இன்றைய தினம் நமக்கு மிகவும் தேவையான ஒன்று, அதுவும் குறிப்பாக பரங்கிப்பேட்டை மக்களுக்கு மிக மிக தேவையான ஒன்று. ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், யதீம்களை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள். வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகம் கேட்டு வருபவர்களிடத்தில் நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள், நீங்கள் அரக்க குணம் கொண்டு நடந்து கொள்ளாதீர்கள். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். உங்களுடைய நன்மையை அல்லாஹ்விடத்தில் பெருக்கி வைப்பதற்காக அல்லாஹு தாலா உங்களிடத்தில் அனுப்பி வைக்கப் போகின்றான். இன்றைய தினம் சில யாசகர்களை வருவார்கள். தயவு செய்து அவர்கள் வந்து கதவை தட்டினால் ஒரே தட்டில் கொண்டு போய் போட்டு விடுங்கள். நீங்கள் என்ன தருகிறீர்களோ, எதை கொடுக்கிறீர்களோ, எதை கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் கொடுங்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு மரியாதை இருக்கின்றது, அவர்களுக்கும் ஒரு கண்ணியம் இருக்கின்றது. அவர்கள் வந்து உங்களை அழைத்தால் அதற்கான தயாரிப்பை முன்னதாகவே தயாரிப்பை செய்து வைத்து விடுங்கள். வருவார்கள் என்று தெரியும், வெள்ளிக்கிழமை வருவார்கள், கண்டிப்பாக யாசகம் கேட்பதற்காக வந்து தட்டிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கட்டும். இவருக்கு அழைச்சதுமே நம்ம உடனே போய் கொடுக்கணுமா, உடனே போய் போடணுமா? சிலர் எரிஞ்சு விழுவதை நாம் பார்க்கிறோம். எரிந்து விழுகிறார்கள் அவர்களின் மீது. என்ன, வந்தா நிக்க மாட்டியா, வந்தா கத்திக்கிட்டே இருப்பியா, வந்தா அமைதியா இருக்க மாட்டியா? அவர் வருவது அதற்குத்தான் என்று தெரியும்.
நீங்களும் கொடுக்கத்தான் போகிறீர்கள் என்று முடிவில் இருக்கிறீர்கள். அது வந்ததுமே கொடுத்து அனுப்பலாமே. ஆனால் நான் கொடுப்பவன், நீ கேட்பவன், நீ நின்றுதான் ஆக வேண்டும் என்ற இந்த மிதப்பு இருக்கின்றதே, இந்த பெருமை இருக்கின்றதே, இது மிகவும் ஆபத்தானது. நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா சில அடியார்களிடத்தில் இப்படி கேட்பான், நான் உன்னிடத்தில் உணவை கேட்டேன், நீ ஏன் எனக்கு தரவில்லை என்று கேட்பான். அடியார் ஆச்சரியப்பட்டு சொல்வார், யா அல்லாஹ், நீ என்னிடத்தில் உணவு கேட்பதா? நீ எப்படி என்னிடத்தில் உணவு கேட்பாய்? உணவு கேட்பதற்காக உன்னிடத்தில் ஒருவர் வந்திருந்தார், நீ அவரை உணவு கொடுக்க மறுத்து விட்டாய், நான் தான் அவரை அனுப்பி வைத்தேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் என்று ஹதீஸை குதுசியில் நாம் பார்க்கிறோம். இதே போன்று அல்லாஹு தாலா அதற்கு அடுத்ததாக தண்ணீருக்கு பேசுவான். நான் உன்னிடத்தில் தண்ணீரை கேட்டேன், நீ எனக்கு தரவில்லை, யா அல்லாஹ், உனக்கு எப்படி தாகம்? நீ மகா தூய்மையானவன் தாகங்களை விட்டு. அப்போது அல்லாஹு தாலா சொல்வான், உன்னிடத்திலே ஒரு அடியார் வந்து தண்ணீரை கேட்டார், நீ தர மறுத்து விட்டாய். இப்படி அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் அவரிடத்தில் பேசுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய தினம் நமக்கு தேவையான மிக அழகான 2 வசனங்கள் சூரத்துல் லுஹாவிலே நாம் பார்க்கிறோம். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வ அம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். யாசகர்கள் வந்தால் அவர்களிடத்தில் கடிந்து கொள்ளாதீர்கள், வந்தால் கொடுத்து விடுங்கள். வந்தால் அவர்களுக்கானதை நீங்கள் தயார் செய்து வைத்து அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ தங்களால் முடிந்ததை நீங்கள் கொடுங்கள். அல்லாஹு தஆலா எண்ணங்களை பார்க்கிறான். பின்பு கடைசியாக வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், எந்த விஷயத்தை நாம் ஆரம்பித்தோமோ இந்த வசனத்தையும் இந்த ஜும்ஆவையும் இதனோடு இணைத்து பாருங்கள். ஒரு சட்டையை நாம் வாங்குகின்றோம். இந்த சட்டையை போடுவதுதான் அதற்குரிய பயன்பாடு. நல்ல நேரங்களில் அதை போடுவது, அதை கண்ணியமான முறையில் போடுவது. அல்லாஹு தாலா அதை அந்த இடத்தில் பேசுகின்றான், நபியே, உமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் எதை உங்களுக்கு வழங்கி இருக்கிறானோ அது அனைத்தும் நிஅமத்து தான். யாரும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது, ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த நிஅமத்தை வழங்கவில்லை என்று சொல்ல முடியாது. முஸ்லிமாக உங்களுக்கு பிறக்க செய்து இஸ்லாத்தை தந்திருக்கின்றானே. பல நபர்களுக்கு பார்வை இல்லை, பார்வையை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றானே. சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோமே, அழகாக பேசுகின்றோமே, வரிசையான பற்களை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றானே. அனைத்துமே நிஅமத். எந்த நிஅமத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கின்றானோ அதை கொண்டு உங்களால் எதை சிறப்பாக வெளிப்படுத்த முடியுமோ அதை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது இந்த ஜும்ஆவை நம்மோடு இந்த சிறப்போடு இணைத்து பாருங்கள். அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்துக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நிஅமத் இந்த ஜும்ஆ. ஆனால் முஸ்லிம்கள் எப்படி இதை பயன்படுத்துகிறார்கள், எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஜும்ஆ என்ற எந்த சிந்தனையும் வெள்ளிக்கிழமையில் வருவதில்லை அவர்களுக்கு. அதே ஃபஜ்ர் இல்லாத தினங்களை போன்று வெள்ளிக்கிழமையும் அதே ஃபஜ்ர் இல்லாத தினம். இதற்கு பொருள் இப்படி அல்ல, வாரந்தோறும் நீங்கள் தொழாமல் இருந்தாலும் பரவாயில்லை, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருக்கு எந்திரிச்சிருங்க, இப்படி யாரும் தவறா விளங்காதீங்க. குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை கூட அந்த பயம் வரவில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். ஏனைய தினங்கள் எப்படி ஃபஜ்ர் இல்லாமல் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்களோ இதே போன்றுதான் வெள்ளிக்கிழமையும் எந்த விதமான மகத்துவமும் முக்கியத்துவமும் அவர்களுடைய உள்ளங்கள் இல்லாமல், ஃபஜ்ர் கூட வெள்ளிக்கிழமை இல்லாமல் கடந்து செல்கின்றது அன்றைய தினம். பின்பு அதே போன்று தாமதமாக எழுவது, ஃபஜ்ர் இல்லாத நாட்கள், அதே போன்று வெள்ளிக்கிழமை கடமையான குளிப்பு என்று ஒன்று இருக்கின்றது ஜும்ஆவுக்காக. எத்தனை நபர்கள் கடமையான குளிப்பை குளிப்பதை போன்று சுன்னாவினுடைய முறையில் ஜும்மாவுக்காக அதை நினைத்து அந்த சுன்னாவினுடைய நன்மையை அடைவதை போன்று கடமையான குளிப்பை குளிப்பதை போன்று குளிப்பவர்கள் எத்தனை நபர்கள். பின்பு ஜும்ஆ என்ற அந்த சிந்தனையை நாம் இப்படி செல்ல வேண்டும், இப்படி செல்ல வேண்டும், இந்த ஆடையை இன்றைய தினம் உடுத்த வேண்டும், இன்று இப்படி சதகா செய்ய வேண்டும், இன்று ஏதேனும் உணவை தயாரித்து இன்னாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஜும்ஆவினுடைய அந்த மகிமையை, மகத்துவத்தை மனதில் நிறுத்தி கொண்டு அந்த ஜும்ஆவை பார்த்து நிஅமத்தாக கருதுபவர்கள் எத்தனை நபர்கள், எத்தனை நபர்கள் அந்த ஜும்ஆவை பொக்கிஷமாக பார்ப்பவர்கள் எத்தனை நபர்கள். ஹுதுபாவிற்காக முன்வரிசையில் முன்னேறமாக வந்து என்ன ஹுதுபாவில் சொல்லப்படுகின்றது, நமக்கான உபதேசம் என்ன இருக்கின்றது, இன்றைய தினம் எதை நாம் கற்றுக்கொள்கின்றோம் என்று அதை எதிர்பார்த்து ஜும்ஆவிற்காக காத்திருப்பவர்கள் எத்தனை நபர்கள், ஜும்ஆவிற்காக நடந்து வருபவர்கள் எத்தனை நபர்கள், இன்றைய தினம் நாம் நடந்து செல்லலாம் என்று நடந்து செல்பவர்கள் எத்தனை நபர்கள். இப்படி ஜும்ஆவினுடைய பொக்கிஷம் என்பது நிறைந்து இருக்கின்றது.
இந்த ஜும்ஆ என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அளப்பெரிய நிஅமத். இந்த நிஅமத்தை தயவு செய்து நாம் பயன்படுத்த வேண்டும். இதையும் நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அல்லாஹு தாலா எவ்வளவு கருணை நம் மீது பொழிந்தாலும் நாம் பயன்படுத்தாத துர்பாக்கியசாலிகளாகவே அவனுடைய பட்டியலில் இடம்பெறுவோம். அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட குற்றத்தார்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹ் இஸ்லாத்தின் பெயரால் எதையெல்லாம் நமக்கு நிஅமத்தாக வழங்கி இருக்கின்றானோ, எதையெல்லாம் நமக்கு அருட்பேராக வழங்கி இருக்கின்றானோ, அதை ஒட்டுமொத்தத்தையும் பயன்படுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் நம்மை அல்லாஹு தஆலா சேர்க்கட்டும். உலக விஷயத்தை அநேக மக்கள் பயன்படுத்துகிறார்கள், அதை தெளிவாகவும் பேசுகிறார்கள். என்னங்க கார் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, பின்ன வாங்கினது எதுக்குங்க, வாங்கினது ஓட்டுறது தானே. அதே விஷயத்தை தீனிலும் பயன்படுத்துங்கள். ஜும்மாவை அல்லாஹு தஆலா கொடுத்தது எதற்கு? என்னங்க இன்னைக்கு காலங்காத்தால குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க, அல்லாஹு தஆலா ஜும்மாவை கொடுத்தது எதுக்குங்க? அதை பயன்படுத்ததானே, முன்வரிசையில் வரத்தானே, ஃபர்ஸ்ட் நாளா ஜும்மாவை அனுபவிக்கத்தானே, இன்றைய தினம் சதகா செய்வதற்குத்தானே. அதையே பதிலாக கூறுங்கள். அல்லாஹு தஆலா இதை கொடுத்தது எதற்கு? பின்பு அப்படி செலவு செய்வதற்காகத்தானே, இதை யூஸ் செய்வதற்காகத்தானே அல்லாஹு தஆலா செல்வங்களை வழங்கியது, சதகா செய்வதற்குத்தானே என்பதையும் தீனுடைய விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய அறிவாளிகளாக அல்லாஹு தஆலா நம்மை மாற்றட்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை முழுவதுமாக பயன்படுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த